الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد يا أيها الناس اتقوا وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய உறவுகளே, நாமெல்லாம் இந்த பயான் நிகழ்ச்சியிலே நன்மைகளை எதிர்பார்த்தவர் ஒரு சந்தர்ப்பத்திலும் கேட்கின்ற உபதேசங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பயன்பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இந்த பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய தாய்மார்களே, இஸ்லாமிய உலகத்தில் மூமினான பெண்களுடைய பங்களிப்பு என்பது சர்வசாதாரணமான ஒரு பங்களிப்பாக கருதப்படவில்லை. மாற்றமாக ஒரு ஆணுடைய பங்களிப்பை விட ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் பங்களிப்பு ஒரு சமுதாயத்தின் உருவாக்கத்துக்கு காரணியாக அமைந்த வரலாறுகளையும் நாம் பார்க்கலாம். மூமினான பெண்கள் என்ற வட்டத்திலே நாம் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை நம்முடைய மார்க்க வழிகாட்டல்களாக நாம் எடுத்து நடந்து கொண்டிருக்கிறோம். இதே சந்தர்ப்பத்திலே மூமினான பெண்கள் இஸ்லாமிய வட்டத்தில் அவர்கள் செய்கின்ற கடமைகள், அவர்களோடு சம்பந்தப்பட்ட பொறுப்புணர்வுகள், அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் எதிர்பார்க்கின்ற அம்சங்கள், நாளைய மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலிகள் என்பது மிகவும் பிரமாண்டமான, மிகவும் சிறந்த ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை பல வரலாறுகளை கொண்டு நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அல் குர்ஆனில் சொல்லப்படுகிற வரலாறுகளை எடுத்துக்கொண்டால் அது வெறுமனே வேறு சமூகத்தில் உருவாக்கப்பட்ட வரலாறுகள் போல இல்லாமல் உண்மைத்தன்மை வாய்ந்ததாகவும் உலகத்திலே நடந்த உண்மைகளாகவும் இருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த வகையிலே ஆண்களுடைய, மூமினான ஆண்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட இடங்களிலே சொல்கிறான். நபிமார்கள் செய்த பணிகளை போற்றுகிறான். அதை போன்று சாலிஹான மனிதர்கள் செய்த
சில வரலாற்று செய்திகளையும் அல் குர்ஆனில் சொல்கிறான். துல்கர்னைன் என்று சொல்கின்ற ஒரு மகானுடைய வரலாறுகள் பற்றி அல்லாஹு தஆலா கூறுகிறான். லுக்மான் என்று சொல்கின்ற ஒரு அறிஞர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார், அந்த உபதேசங்கள் எப்படி இருந்தன என்று நபிமார்கள், சாலிஹீன்கள், நல்ல மனிதர்கள் செய்த உபதேசங்களோடு சில வரலாற்று பெண்மணிகளுடைய வரலாற்று தகவல்களையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் எடுத்து வைக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை போன்று இம்ராத்து ஃபிரௌனுடைய மனைவியுடைய வரலாறுகளையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். எனவே ஆண்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுகிற போது அது ஆண்களுக்கு மட்டும் சொந்தமானது, பெண்களுக்கு சொந்தமானது அல்ல. பெண்களுக்கு இதிலே படிப்பினை இல்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. ஆண்களுடைய வரலாறுகள் பெண்களுக்கும் படிப்பினை உண்டு. பெண்மணிகளை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிற போது அவர்களுடைய வரலாற்றிலே ஆண்களுக்கும் படிப்பினை உண்டு. பொதுவாக இந்த படிப்பினை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇர் ரசூல், நபியே நாயகமே, நாம் உமக்கு நபிமார்களுடைய வரலாறுகளையும் அல் குர்ஆனில் சொல்லுகிறோம். நபிமார்களுடைய வரலாறுகளை அல் குர்ஆனில் சொல்லுகிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால் லினுஸப்பித பிஹி ஃபுஆதக, உங்களுடைய உள்ளங்கள் இந்த வரலாற்று செய்திகளை கேட்கிற போது உறுதி பெற வேண்டும். உங்களுடைய உள்ளங்கள் இந்த வரலாற்று செய்திகளை கேட்கிற போது உறுதி பெற வேண்டும் என்ற காரணத்தினால் உங்களுக்கு வரலாற்று செய்திகளை எடுத்து வைக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனம் சூரா ஹூதில் 120வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக கதைகளை கேட்பது, அந்த கதைகளுக்கு பின்னால் இது ஒரு கதையாக, நல்ல ஒரு கதையாக இருக்குது என்று கேட்டு இதர கதைகளை கேட்டு சம்பவங்களை கேட்டு நாம் சென்று விடுவதைப் போல அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்படுகிற கதைகள், அல் குர்ஆனிலேயும் சுன்னாவிலேயும் சொல்லப்படுகிற வரலாற்று செய்திகளை கேட்டு நாம் காதின் இனிமை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு சந்தோஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நாம் பயணிக்க முடியாது என்பதை குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஏன் இந்த வரலாற்று செய்திகளை சொல்கிறோம் என்றால், எப்படி அந்த வரலாற்று நாயகர்கள் அந்த செய்திகளை கடக்கும் பொழுது, சம்பவங்களை கடக்கும் பொழுது எப்படி ஈமானிய உயிரோட்டத்தோடு கடந்தார்கள், ஈமானிய உயிரோட்டம் எப்படி இருந்தது, எப்படி இஸ்லாத்திலே பிடிப்புள்ளவர்களாக அவர்கள் நடந்து கொண்டார்கள், அவர்கள் எப்படி ஹராத்தை விட்டுவிடவில்லை, ஹராத்தை செய்யவில்லை, நபிமார்களுடைய போதனைகள் இஸ்லாமிய பாதையில் தன்னுயிரை கொடுத்தார்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களுடைய உறுதிகளைத்தான் இந்த வரலாற்று செய்திகளிலே சொல்கிறான். எனவே இந்த வரலாற்று செய்திகளை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு வரவேண்டியது வரலாற்று செய்திகளின் மூலமாக கேட்கிற இன்பம் கிடையாது, நடைமுறைப்படுத்துகிற இன்பம் நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த பெண்மணியை போன்று நானும் வாழ வேண்டும், அந்த மகானை போன்று நானும் உருவாக வேண்டும், என்னுடைய பிள்ளைகளையும் நான் உருவாக்க வேண்டும், நானும் சொர்க்கத்து தாரகையாக, சொர்க்கத்து மலராக நானும் உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்திலும் வர வேண்டும், உங்களுடைய உள்ளத்திலும் வரணும். இதனால் தான் நாம் வரலாறுகளை குர்ஆனில் சொல்லுகிறோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இந்த வகையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்மணிகளுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது அந்த பெண்மணிகள் இஸ்லாத்துக்கு செய்த தியாக வரலாற்றில் ஈமானுக்காக வேண்டி அவர்களின் உலகத்தில் அர்ப்பணித்த அர்ப்பணிப்புகளில் ஒரு பெண்ணுடைய வரலாற்றை
சொல்லாமல் இருப்பது நமக்கு உகந்ததல்ல. அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த பெண்மணியாக இந்த உலகத்திலே ஈமானுக்காக வேண்டி வாழ்ந்த ஒரு சிறந்த தாயாக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூதுவராக அனுப்பப்பட்டு அந்த சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்த போது அந்த சமுதாயத்திலே தான் ரப்பு அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய இறைவன் என்று அந்த சமுதாயத்துக்கு நேரடியாக சொல்லி என்னை வணங்க வேண்டும், உங்களுக்கு கடவுள் இல்லை, வேறு எந்த கடவுள்களையும் நீங்க வணங்கக்கூடாது, நான் தான் கடவுள், என்னிடத்தில் தான் கேட்க வேண்டும், நான் தான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன், என்னிடத்தில் தான் வரம் கேட்க வேண்டும், என்னை அன்றி என் பிரதேசத்தில் என் ஆட்சிக்குட்பட்ட பகுதியிலே வேறு கடவுள் கொள்கை இருக்கக்கூடாது, நான் உங்களுக்கு அரசன் என்பது மட்டுமல்ல, உங்களுக்கு தளபதியும் நான் தான், உங்களுக்கு ஆட்சியும் அமைப்பவனும் நான் தான், உங்கள் கடவுளும் நீங்கள் சுஜூது செய்ய வேண்டிய உங்களுடைய சிரசை தலையை தாழ்த்தக்கூடிய கடவுளும் நான் தான் என்று அந்த சமுதாயத்திலே ஷிர்க்கை பிரச்சாரம் செய்த ஒரு முஷ்ரிக்காக, ஒரு காபிராக, கொடுங்கோலனாக, கொடுங்கோல் அரசை நிறுவியவனாக ஃபிரௌன் இருந்தான். இந்த ஃபிரௌனுடைய அக்கிரமங்கள் சர்வசாதாரணமாக இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், ஃபிரௌனிடத்திலே ஈமானுக்காக வேண்டி ஒரு சமுதாயம் போட்டி போடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் சூனியக்காரன், இவனை நீங்க நம்பாதீங்க, இவன் சாக்கிலே கையை போடுகிற போது அந்த கண்மை கை பளபளக்கும் மென்மையோடு வருகிறது. இதை இறைவன் மூஜிசாவாக, ஒரு அற்புதமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். யாரும் செய்யாத ஒன்றுதான் அற்புதங்கிறது. நபிமார்கள் அந்த சமுதாயம் அவர்களை மறுக்கிற போது, எங்களிடத்தில் இருந்து வந்தவர் தூதுவர் என்று சொல்கிறார், எங்களுக்கு முன்னால் ஒருவருக்கு பிள்ளையாக பிறந்தவர் தூதுவர் என்று சொல்கிறார், இவர் நம்ம எப்படி ஏற்றுக்கிறது என்ற ஒரு சந்தேக உணர்வு அந்த சமுதாயத்தில் இருக்கும் பொழுது, அல்லாஹுடைய தூதுவர் தான் என்று இறை செய்திகளை வகையை மாத்திரம் எடுத்து சொல்லும் போது அந்த சமுதாயம் சில போது மறுக்கிறது. அந்த சமுதாயம் மறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் மோஜிசாத்துக்கள் என்று சொல்கிற அற்புதங்கள் நிகழ்த்துவதை அல்ல, இது இறைவனுடைய அத்தாட்சி, என்னால செய்ய முடியாது, உங்களால் செய்ய முடியாது என்பதற்கு அல்லாஹு தஆலா கொடுக்க சாதாரணமான ஒரு கை, சாக்கிலே ஒன்றுமில்லை, சாக்கிற்குள் நசுக்கிவிட்டு அந்த கையை மேலெடுத்தால் பளபளக்கக்கூடிய கையாக அந்த கை உருவாகிறது. சாதாரணமான கையில் இருக்கக்கூடிய தடி, எங்களுக்கு முன்னால் மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட தடி, அந்த தடி கீழே போட்டு விட்டால் எந்த மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை, எந்த மந்திரத்தை ஓதவும் இல்லை, மாயத்தை நடத்தவும் இல்லை, எந்த விதமான மெஜிக்கும் அங்க காட்டப்பட இல்லை, உடனே தடி பாம்பாக உருவெடுக்கிறது என்று சொன்னால் இது இறைவனுடைய அற்புதம் தான். அல்லாஹுதான் இவர் உண்மையான இறை தூதுவர் என்பதற்கு அச்சாட்சியாக இதை ஏற்படுத்துகிறான் என்பதற்கு கொடுக்கக்கூடிய இந்த மோஜிசாவை அந்த ஃபிரௌனோடு சார்ந்தவர்களும் சூனியம் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லிவிட்டால் அன்றைய காலகட்டத்தில் சூனியம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்தது. அவர்கள் இதை போன்று வித்தைகளை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே ஃபிரௌன் நினைத்தான், இப்படி நம்ம சொல்லிட்டோம் என்று சொன்னால் மூமின்கள் திரும்பி வந்து விடுவார்கள், மூசாவுடைய கொள்கையை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க என்பதுதான் இந்த ஃபிரௌனுடைய கொள்கை பிரச்சாரமாக இருந்தது. ஆனால்
அல்லாஹ் தஆலா அதை வெற்ற வைத்து அதை வெற்றிகரமாக எல்லா சூனியக்காரர்களும் அழைக்கப்பட்டு ஓரிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தடியை போட, தங்களுடைய கைகள் இருக்கக்கூடிய அந்த கயிறுகளை போட, இந்த தடி பாம்பாக மாறி விழுங்குகிறது, பாம்பாக மாறுகிறது என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஆக்கப்படுகிற போது இது உண்மையிலேயே சூனியம் கிடையாது என்பதை அந்த சூனியக்காரர்கள் தான் முதல் ஏற்றுக்கிறாங்க. சூனியத்தை பார்ப்பவர்கள் அல்ல, சூனியக்காரர்களுக்குத்தான் விளங்குகிறது. அந்த வித்தையை காட்டும் பொழுது அவனுக்குத்தான் விளங்குது, நம்ம வித்தை காட்டுகிறோம், இது வித்தை இல்லையே, வித்தை என்றால் இப்படி ஏற்படாதே என்று அந்த சூனியக்காரர் அந்த செய்திகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஃபிரௌன் என்ன செய்தான்? மரத்தில் அவர்களை கட்டி, காம்புகளில் கட்டி அவர்களை என்ன செய்தான் தெரியுமா? மாறுகாலாக வெட்டினான். வலது கையை வெட்டினால் இடது காலை வெட்டுவது, இடது கையை வெட்டினால் வலது காலை வெட்டுவது, இப்படி வெட்டி அவர்களை மிக வேதனைப்படுத்தி கொடுமைப்படுத்தி கொண்டொழித்தவன் ஃபிரௌன். இப்படிப்பட்ட இந்த சமயத்திலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சமுதாயத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதையுமே கண்டுகொள்ளாமல், அவனுடைய வீரத்தை ஒரு பொருட்டாக நினைக்காமல், அவன் செய்கிற அநியாயத்தை மக்கள் மத்தையும் ஒரு பொருட்டாக கொள்ளாமல் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த மார்க்கத்தை அந்த சமுதாயத்துக்கு எடுத்து வைக்கிறார்கள். ஓரிரை கொள்கை அந்த சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். இதே சந்தர்ப்பத்தில் இறைவனுடைய இன்னும் ஒரு முஜிசாவாக, இன்னும் ஒரு அருளாக என்ன நடைபெறுகிறது தெரியுமா? எந்த அக்கிரமக்கார அரசன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை வெறுக்கிறானோ, மார்க்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறானோ, மார்க்கத்திற்கு எதிராக அவன் கொடியேந்துகிறானோ, அப்படிப்பட்ட அந்த மூசாவுடைய கொடுங்கோலன் ஃபிரௌனுடைய வீட்டிலேயே தலைமையாக இருக்கக்கூடிய அவனுடைய மனைவியாரை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரச்சாரம் கவர்ந்து விடுகிறது. ஃபிரௌனோடு வாழ்ந்த அந்த பெண்மணிக்கு ஃபிரௌனுடைய அக்கிரமங்கள் விளங்குகின்றன. அவன் செய்கிற கொடுமைகள், அவனுடைய பலவீனங்கள், அவன் மனிதன், அவன் கடவுளுக்கு தகுதியற்றவன் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிற ஓரிரை கொள்கை ஏற்றுக்கிறாங்க. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது சாதாரணமான ஒரு செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய கணவர்மார்களோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை அந்த பெண்மணி வாழவில்லை, சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவள். காரூன் என்கிற ஒரு செல்வந்தர் அந்த காலத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து உதவிகள் செய்த போது அந்த மிக பெரும் பணக்காரனை அல்லாஹு தஆலா பூமியிலே சுழி எடுத்து விழுங்க வைத்து அல்லாஹு தஆலா அந்த காரூனை அழைத்து விட்டார். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே ஃபிரௌனுடைய பழங்கள் அந்த பெண்மணிக்கு விளங்குகிறது, செய்கிற அநியாயங்கள் விளங்குகிறது, அட்டூழியங்கள் விளங்குகிறது. ஆனால் ஓரிரை கொள்கை அந்த பெண்மணி ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் எந்த அளவு அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் ஈமான் பதிந்திருக்கும் என்பதை பாருங்கள். சாதாரணமான நம்மை போன்று ஒரு வாழ்க்கை வாழாத பெண்மணி எல்லா விதமான இன்பத்தை இந்த உலகத்தில் விட்டுவிடுவதற்கு தயாராக தன்னை ஆக்கிக் கொள்கிறார். இன்பங்களை விட்டுவிடுவது என்பது மட்டுமல்ல, ஃபிரௌன் இன்பங்களை விட்டுவிட்டு இருப்பதோடு அவன் அடுத்தது அவளுக்கு செய்வது கொடுமை, அநியாயம், அக்கிரமம். ஏன் வெளியே இருப்பவர்கள், தன்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள்
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிற போது அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய இந்த ஃபிரௌன் தன்னுடைய மனைவி தனக்கு எதிராக வந்துவிட்டால், தன்னுடைய கொள்கையை எதிர்க்கக்கூடியவளாக தன்னுடைய மனைவி இருந்தால் சும்மா விடுவானா? எவ்வளவு அநியாயம் செய்திருப்பான், எவ்வளவு அக்கிரம் செய்திருப்பான். சாதாரணமான வீட்டில் வாழ்ந்த பெண்மணியிலேயே அரசு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி, எல்லா விதமான சுகபோக வாழ்க்கையும் வாழ்ந்தவள். இப்படி இருக்கும் பொழுது ஈமானுக்காக எல்லாத்தையும் அவள் விட்டு விடுகிறான் என்று சொன்னால் எந்த அளவு ஈமானிய உறுதி, சொர்க்கத்தை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹுடைய தூதுவருடைய நம்பிக்கை அந்த பெண்மணியின் உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கும் என்பதை பாருங்கள். எனவே அல்லாஹ் இந்த வரலாற்று செய்தியை சொல்வதன் மூலமாக நம்முடைய பெண் சமுதாயத்திடத்திலே, ஆண் சமுதாயத்திடத்திலே அல்லாஹ் எதிர்பார்ப்பது, நீங்கள் உலகத்தின் இன்பங்களை கண்டு மயங்கி விடாதீர்கள், உலகத்துக்கு பின்னால் சென்று மார்க்கத்தை விட்டு விடாதீர்கள். பணம் பொருள் என்று வருகின்ற போது அதற்காக அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் எப்படி அந்த அம்மையாருடைய வாழ்க்கையில் எப்படி சோதனைகள் ஏற்படுமோ அதை போன்று அல்லாஹ் உங்களையும் சோதிப்பான். அல்லாஹ் உங்களையும் சோதிப்பான். சிலர்களை வறுமையினால் அல்லாஹ் சோதிப்பான். வறுமை வீட்டுக்குள் தாண்டவமாடும். இப்போது நம்ம சாப்பிடணுமே, குடிக்கணுமே, வாழணுமே, உடுக்கணுமே என்பதற்காக வட்டி எடுக்கக்கூடிய பெண் சமுதாயத்தையும் நம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். ஹராமான தொழில் செய்கிற பெண்களையும் பார்க்கிறோம். மோசமாக நடந்து கொள்கிற பெண் சமுதாயத்தையும் நான் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த ஃபிரௌனுடைய மனைவியார் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையோடு வாழ்ந்தார்களோ, சோதனைகளை தாங்கிக் கொண்டார்களோ, ஃபிரௌனுடைய வேதனைகளை தாங்கிக் கொண்டார்களோ, அதை போன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ சோதனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும், வேதனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஹராமான வழியில் நீ சென்றுவிடக்கூடாது. ஹலாலான உழைப்போடு அது உன்னுடைய கையில் சேருவது 100 ரூபாவாக இருந்தாலும், 1000 ரூபாவுக்கு வழிகள் ஹராத்தில் பிறந்தாலும் அதை எடுத்துக்க கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதை போன்று சில நேரத்தில் கணவர்மார்களை அல்லாஹு தஆலா இழக்க வைப்பான். பல சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். தான் இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு எதிரான ஷிர்கான அம்சங்கள் குடும்பத்தில் நடைபெறும். இந்த சமயத்திலே அந்த ஷிர்கான காரியங்களுக்காக வேண்டி எங்களை அழைப்பார்கள். ஒரு பாடசாலையிலே படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அதை போன்று பொது நல பணிகளில் ஈடுபடக்கூடிய பெண்களும் இருப்பார்கள். நமது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, மார்க்கம் தெரியாதவர்களாக இருப்பார்கள். பள்ளியில், பக்கத்து பள்ளியில் கந்தூரி நடக்குது, நல்ல கந்தூரி சாப்பாடு நடக்குது, போய் வருவோமா என்று கேட்டால் உடனே சாப்பாடா என்று அதனுடைய வாசங்களும் ருசிகளும் நாவை தட்டும் பொழுது என்னடா இஸ்லாம் என்று சொல்லிவிட்டு என்று எரிந்துவிட்டு அந்த இன்பங்களுக்காக செல்கிற தாய்மார்களை பார்க்கிறோம். இதைவிட கொடுமை என்ன தெரியுமா தாய்மார்களே? அல்லாஹு தஆலா மூமின்களை பலவாறாக அல்லாஹு தஆலா சோதிப்பான். எப்படி சோதிப்பான் என்று சொன்னால், சில சந்தர்ப்பங்களில் சில நோய்களை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்துவான். உங்களுக்கு தெரியும், ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்று செய்தி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அவர்களுக்கு கடுமையான ஒரு நோய் அல்லாஹு தஆலா கொடுத்தார். நபிக்கே நோயை கொடுத்தார், நோயை கொடுத்து சோதித்தார். எங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும், நோய்கள் வரும். எங்களுக்கு வந்தால் நாங்கள் தாங்கிக் கொள்வோம். ஆனால் சில போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. என் கண்மணி எனக்கு முன்னால் நடக்க முடியாமல் இருக்கிறான், கால்கள் ஊனமுற்று இருக்கிறான், கைகள் ஊனமுற்று இருக்கிறான், பேச முடியல,
10 குழந்தைகளை பார்க்கும் பொழுது என்னுடைய குழந்தையின் முகத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சில தாய்மார்கள் சொல்லுவார்கள். இது இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனை. வாழ்க்கையிலே கணவனுக்கு சோதனை வரும், பிள்ளைகளுக்கு சோதனைகள் வரும், தாய்க்கு சோதனை வரும். இப்படி எல்லாம் சோதனைகளை அல்லாஹு தஆலா உருவாக்குகிறார். உருவாக்கும் பொழுது நம்ம அங்கே இங்கே போய் சில டாக்டர்மார்களை சந்தித்து மருந்து செய்வோம். ஆரம்பத்தில் அந்த மருந்துகள் கைகூடவில்லை என்றால் யாரோ ஒருவரை ஷைத்தான் எங்களிடத்தில் அனுப்புவான். யாரோ ஒருவரை ஷைத்தான் எங்களிடத்தில் அனுப்புவான். இதுதான் சோதனைக்குரிய காலகட்டம். அல்லாஹ் எங்களுடைய ஈமானை பரீட்சித்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஈமானை பரீட்சித்து பார்க்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஈமானை பரீட்சித்து பார்ப்பான். என்னையும் பரீட்சித்து பார்ப்பான், உங்களையும் பரீட்சித்து பார்ப்பான். இப்படிப்பட்ட கடுமையான சோதனைகளை கொடுத்து அல்லாஹு தஆலா பரீட்சிக்கிறான். ஒருவர் வந்து சொல்லுவார், அல்லது ஒரு பெண்மணி வந்து சொல்லுவா, நான் இங்கே போனேன், இந்த தாயத்தை கட்டினேன், இந்த தகடை நான் போட்டேன், இவர் மாய மந்திரங்கள் என்னமோ செய்தார், இப்படி இருந்து எத்தனையோ பேர் சுகமாகிட்டாங்க. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேற்றம் என் பிள்ளை நடக்க வேண்டும், என் பிள்ளை பேச வேண்டும், என் மகள் எழுந்து நடக்க வேண்டும், சுகதேவி ஆகணும், மற்றவர்களை போன்று இருக்க வேண்டும் என்று சொல்கிற ஆசை ஆதங்கங்கள் உள்ளத்தில் இருக்கும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே ஈமானோடு இந்த ஆசை மோதி பிள்ளை நடக்கணும், உம்மை எழும்பணும், இப்படி இந்த நோய் சுகமாக வேண்டும் என்ற ஆர்வத்திலே பல்வேறுபட்ட நாசகாரமான மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்து அந்த செயலிலும் தோற்று போனவர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய சமுதாயத்திலே, பெண் சமுதாயத்திலே இருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரம் செய்யும் பொழுது ஃபிரௌனுடைய மனைவியுடைய அந்த சிந்தனை நமக்கு வரணும். அந்த பெண்மணி இதைவிட சுகபோகம் எல்லாம் அவளுக்கு கிடைத்து, தங்கங்கள், தங்க வீடுகள் கிடைத்தும் எல்லாவற்றையும் அந்த பெண்மணி விட்டுவிட்டு அவள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்து கொள்கிறாள். ஃபிரௌன் கொடுக்கக்கூடிய வேதனைகளை சுமந்து கொள்கிறாள். சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறாள். எப்படி? அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா சூரா தஹ்ரீமில் சொல்கிறான், லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன் இத் காலத் ரப்பி இப்னி லீ இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அல்லாஹு தஆலா அவள் பெற்ற வேதனைகளையும் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறார். ஈமான் கொண்ட சமுதாயத்துக்கு, ஈமான் கொண்ட பெண்மணிகளுக்கு என்று மாத்திரம் அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட சமுதாயத்துக்கு என்று ஆண்களுக்கும் உதாரணம் சொல்கிறார். ஆண்களுக்கும் உதாரணம் சொல்லும் பொழுது இதை பெண்களுக்கும் சேர்த்து ஈமான் கொண்ட எல்லோரும் விளங்கிக் கொள்ளுங்கள். எதை விளங்கிக் கொள்ளுங்கள்? ஃபிரௌனுடைய மனைவியுடைய வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளுங்கள். அவள் பொறுத்து கொண்ட வேதனைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அவளுடைய பொறுமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவள் வேதனை பட்டு 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 அந்த பெண்மணி வேதனை பட்டு பட்டு அல்லாஹ்விடத்தில் கடைசியாக அந்த பெண்மணி ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். ஒரு உடன்படிக்கையை அந்த பெண்மணி செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? ரப்பி இப்னி லீ இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ், உன்னிடத்தில் எந்த ஒரு வரத்தையும் நான் கேட்கவில்லை. ஃபிரௌனுடைய அரச மாளிகையில் நான் அடிமையை விட மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நீ எனக்கு தர வேண்டிய ஒன்று அந்த மறுமை. எனக்கு தர வேண்டிய ஒன்று அந்த மறுமை. அந்த மறுமையில் நீ எதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்றால்
ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கொடு. இந்த பிரார்த்தனையுடைய முடிவு என்ன தெரியுமா? இறைவா, என்னை மரணிக்க செய்து விடு, சொர்க்கத்தில் அந்த வீட்டில் வாழச் செய்து விடு என்றுதான் முடிவு. காரணம் என்ன? வனஜ்ஜினி மின் ஃபிரௌன், ஃபிரௌனின் கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றி விடுகிறேவா. உன்னுடைய அரக்கன், மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடியவன், இணை வைப்பை தூண்டக்கூடியவன், தான் தான் ரப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஃபிரௌனை விட்டும் என்னை காப்பாற்றி விடு. வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், எனக்கு அவன் மட்டும் என்னை அல்லாஹ் எப்படியெல்லாம் கொடுமை செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் கொடுமை செய்கிறான். அவருடைய வேதனையை விட்டும் அவர்களுடைய கொடுமைகளை விட்டும் என்னை காப்பாற்றிவிடு என்று அல்லாஹு தஆலா இந்த வரலாற்று பெண்மணியை தங்க எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய அந்த பெண்ணின் வரலாற்றை எங்களுக்கு பாடமாக அல்லாஹு தஆலா எடுத்துச் சொல்கிறார் என்றால், நாம் படிக்க வேண்டிய பாடம். நாம் துன்பங்கள் வாழ்க்கையில் வருகின்ற போது, சோதனைகள் வருகின்ற போது நம்மை நாம் இழந்து விடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது, தாயத்து தகடு என்று நாம் சென்று விடக்கூடாது, சிறுக்கான காரியங்களில் நாம் செய்துவிடக்கூடாது, ஷைத்தானுடைய வழிகளில் நாம் சென்று விடக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வரலாற்றிலே உதாரணமாக சொல்கிறான். அது மாத்திரமல்ல, பெண்களுடைய, ஈமானிய பெண்களுடைய, மூமினான பெண்களுடைய வாழ்க்கை பயணம் என்பது நான் ஏற்கனவே சொன்னதை போன்று சர்வ சாதாரணமாக அளந்துவிடக்கூடிய ஒன்றல்ல. அந்த பெண்கள் ஒருவர் இருவராக இருந்தாலும், ஏன் நான் ஒருவர் இருவர் என்று சொல்கிறேன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஆண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து யுத்தங்களில் போராடினார்கள். நபிகள் நாயகத்துக்கு துன்பங்கள் இழைக்கப்படுகிற போது பெருமானாரை சூழ்ந்து இருந்தார்கள் அந்த ஆண்கள். பெண்களுக்கு அப்படி இருக்க இயலுமா? இயலாது. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எடுத்து வைக்கும் பொழுதும், அந்த சஹாபாக்களுக்கு துணையாகவும் போர்க்களங்களிலே போய், போர்க்களங்களுக்கு பெண்கள் செல்வார்கள். அவர்கள் போர் செய்யத்தான் அனுமதி கொடுக்கப்படவில்லை, போர்க்களங்களுக்கு செல்வதற்கு பெண்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து கேட்பார்கள், யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கும் போர்க்களங்கள் செல்வதற்கு அனுமதி தாருங்கள். தாய்மார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். கரப்பத்தான கண்டா, ஒரு கடிக்கிற பூச்சை கண்டா உடனே ஊட்டை விட்டு ஓடி விடுகிற பெண்கள், ஊட்டை இரண்டாக பிளந்து விடுகிற பெண் சமுதாயம் இருக்கும் பொழுது, யுத்தங்கள் செய்கிற களத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். எப்படி ஈமான் உறுதி என்று பாருங்கள். இரத்தத்தை கண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம், எங்களுக்கு யுத்தங்கள் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், பெண்களாக உங்களுக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ள இயலாது, ஆனாலும் யுத்தத்துக்கு செல்லக்கூடிய ஆண் மக்களுக்கு துணையாக நிற்க இயலும். இதனால் ஆயிஷா அம்மையார் அவர்கள், அதை போன்று அஸ்மா பின்த் அபீ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு உமாரா அவர்கள், இப்படி பல பெண்களை எல்லாம் யுத்தம் நடைபெறுகிற போது ஆண்களுக்கு பணிவிடை செய்வதற்காக, கொல்லப்படுகிற போது கடைசி உயிர் பிரிகிற பொழுது தண்ணீர் கேட்பார்கள். அந்த தண்ணீரை எடுத்து கொடுப்பதற்காக யுத்த காலத்துக்கு ஓடி போய் தண்ணீரை கொடுப்பாங்க. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள். ஆண்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை இந்த பெண்கள், காவிர்கள் வந்துவிடாமல் பாதுகாப்பார்கள். இப்படி அந்த யுத்தங்களுக்கு போய் பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? உதவி செய்யக்கூடியவர்களாக அந்த பெண்மணிகள் இருந்தார்கள். இந்த பெண்மணிகளுடைய வரலாறுகளில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய பிரச்சார பணியிலே மிகவும் உறுதுணையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தவர்கள்தான் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரி அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு. எப்படி ஆயிஷா அம்மையார் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார், எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்க பணிக்கும் குடும்ப விவகாரங்களிலும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தையும் ஹதீஸையும் குர்ஆனையும் பாதுகாப்பதிலே உறுதுணையாகவும் ஒற்றுமையாகவும் இருந்து உழைத்தார்களோ, இதை போன்றுதான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக தன்னையே தியாகம் செய்த ஒரு அற்புதமான பெண்மணி. இந்த பெண்மணியுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் இவர்களுக்கு வரலாற்றிலே ஒரு பேரை சொல்வார்கள், ராத்துன் நிதாகை. இந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிற பெயர் ராத்துன் நிதாகை. ராத்துன் நிதாகை என்று சொன்னால் ஒரு சீலை துண்டு, ஒரு சீலையை இரண்டாக கிழித்த பெண்மணி என்பது அர்த்தம். ஒரு சீலையை ரெண்டா என்ன செய்வாங்க, கிழிப்பாங்க. ஏன் இந்த பேர் அவர்களுக்கு வந்தது என்றால், அன்புக்குரிய தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மக்காவில் 13 ஆண்டுகள் பிரச்சார பணியில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ்வை பற்றி சொல்கிறார்கள், ஏகத்துவத்தை சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பல போராட்டங்கள். அந்த போராட்டங்களிலே, அந்த போராட்டங்களின் இறுதி பகுதியிலே முஸ்லீம்கள் ஹபஷாவுக்கும் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கும் ஹிஜ்ரத்து சென்றார்கள். முஸ்லீம்களை கொல்லுகின்ற காட்சிகள், சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அபூ ஜஹல் அவர்களுடைய மறைவு பகுதியில் ஈட்டியை குத்தி சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கொலை செய்து விடுகிறார். அதை போன்று அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கட்டி வைத்து கம்பத்திலே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இப்படி ஈமான் கொண்டதற்காக முஸ்லிம்கள் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு மரங்களிலே கட்டப்பட்டு ஊர்களை விட்டு விரட்டப்பட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி பாலைவனத்திலே இழுத்து, அதாவது சுடுமணலிலே வைக்கப்பட்டு வேதனைகள் அதிகமாக செய்யப்படுகிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலே அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய 53வது வயதிலே மக்காவில் வாழ்ந்த 13வது அவருடைய பிரச்சாரத்தின் காலகட்டத்தின் இறுதியில் நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற ஆணையை கட்டளை அல்லாஹ் தஆலா விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்கிறார்கள். இன்றைய காலத்தை போன்று அன்றைய காலம் இல்லை, அதை நம்ம நினைக்கணும். இன்று இங்கே இருந்து நீங்கள் செல்கிற இடமெல்லாம் ஹோட்டல்கள் உண்டு, கடைகள் உண்டு, உதவிக்கு ஆட்கள் இருப்பார்கள். அன்றைய காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு காலம் அல்ல. செல்வதற்கு இன்றைய காலத்தில் இருப்பதை போன்று வாகனங்கள் இருக்கவில்லை. ஒரு ஊருக்கு சென்றால் உணவு கொடுப்பதற்கு, உணவு சாப்பிடுவதற்கு கடைகள் இருக்கவில்லை. இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு வீட்டிலே ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆடை அல்லது அந்த ஒரு ஆடை விடும் குறைவான ஆடை தான் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் பல நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் செய்வதற்காக வேண்டி, ஹிஜ்ரத் செல்வதற்காக வேண்டி ஆயத்தம் செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும் இல்லையா? நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்ல போகிறார்கள். மிக நீண்ட ஒரு பயணம். இந்த பயணத்தை ஒரு நாளில் முடிக்க முடியாது. இப்படிப்பட்ட பயணத்தில்
பெருமானார் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு உணவை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்கிறார்கள். எந்த அளவு அந்த பெண்மணிகளுடைய நபிகள் நாயகத்தின் மீது வைத்த அன்பை நீங்கள் பாருங்கள். இப்படி நாம் அன்பு வைத்திருக்கிறோமா என நாம சிந்திக்கணும். அப்ப அஸ்மா ரலியல்லாஹு தஆலா உணவு சமைத்து விட்டு பார்க்கிறாங்க, நபிகள் நாயகம் அவர்களுக்கு இந்த உணவை சமைத்து கொடுப்பதற்கு ஒரு பாத்திரம் இருக்கா? வீட்டில் தேடி பார்க்கிறார், இல்லை. சொர்க்கத்துக்காக வாழ்ந்த, நபியோடு வாழ்ந்த சஹாபி பெண்களுடைய நிலையை பாருங்கள். ஒரு பாத்திரத்தை தேடுகிறார்கள். அந்த உணவை சமைத்து கொடுத்து அனுப்புவதற்கு பாத்திரம் கிடைக்கவில்லை. என்ன செய்வது? தான் அணிந்திருந்த ஆடையை 2 பகுதிகளாக கிழித்து ஒரு பகுதியை தன் மானத்தை மறைத்துக் கொண்டு மற்ற பகுதியால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உணவை கட்டி கொடுக்கிறார்கள். இதற்குத்தான் தாத்து நிதாகைன் என்று சொல்கிற பேர் அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்தது. அன்புக்குரிய தாய்மார்களே, எப்பேற்பட்ட தியாகம் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். இந்த தியாகம் நீங்கள் ஜிஹாது செய்வதில் செய்ய வேண்டியதில்லை. இந்த தியாகம் இஸ்லாத்துக்காக வேண்டி நானும் நீங்களும் போராடுவதில் தேவையில்லை. இந்த தியாகத்தை நாம் தொழுகையில் எடுத்துக்கொள்வோம், குர்ஆனை ஓதுவதில் எடுத்துக்கொள்வோம், சிறுக்கான காரியங்களை தவிர்த்து கொள்வதில் எடுத்துக்கொள்வோம், பித்ஆக்களை தவிர்த்து கொள்வதில் எடுத்துக்கொள்வோம். மார்க்க உபதேசங்கள் நடைபெறுகிற போது, இப்படிப்பட்ட பயான் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற பொழுது நானும் வர வேண்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பதில் கவனம் எடுத்துக்கொண்டால் நாளைய மறுமையில் இந்த பெண்கள் நிற்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்காக நிற்கக்கூடிய அணியில் ஒரு பக்கத்தில் கூட நமக்கு இருக்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவை கட்டி கொடுத்து விட்டு, நீங்க ஹிஜ்ரத் போறீங்க, உங்களோடு சேர்ந்து நானும் வர வேண்டும் யா ரசூலல்லாஹ், உங்களோடு சேர்ந்து நானும் வர வேண்டும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிற போது ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார்கள். சாதாரணமான பெண்ணாக இருக்கல்ல, நிறைமாத கர்ப்பிணி. நிறைமாத கர்ப்பிணி என்றால் இன்னும் 10 நாளிலோ 2 நாளிலோ பிள்ளைகள் கிடைத்துவிடும். இப்படிப்பட்ட கர்ப்பிணியாக தன்னுடைய வயிற்றிலே பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று எங்களுடைய வீடுகளில் நானும் பிள்ளை வளர்க்கிறேன், நீங்களும் பிள்ளை வளர்க்கிறீங்க. பிள்ளைகள் உருவாகிவிட்டால் எந்த வேலையும் வீட்டில் செய்ய மாட்டாங்க. எங்களுடைய தாய்மார்கள் விட்டு விடுங்க. இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், பிள்ளைகள் வயிற்றிலே பிள்ளைகள் வரும்போது அவன் கட்டிலே படித்துக்கொண்டு தான் இருப்பாங்க. அந்த புள்ள கிடைச்சங்காட்டியும் தாய் தான் சாக வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொல்கிற, நானும் வருகிறேன். வாகனம் இருக்கவில்லை. எந்த வாகனத்தில் செல்ல வேண்டும்? ஒட்டகத்திலோ கழுதையிலோ பிரயாணம் செய்ய வேண்டும். அதுவும் பாலைவனத்தில் பிரயாணம் செய்ய வேண்டும். வேலிகளை தாங்கிக் கொள்ள வேண்டும், இருள்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், பயங்கரமான இடங்களை தாண்டி செல்ல வேண்டும். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். இவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்னால் இவர்களும் செல்கிறார்கள். குபா என்ற இடத்தில் வைத்து இவர்களுக்கு பிள்ளை கிடைக்கிறது. குபா என்கிற அந்த இடத்தில் வைத்து பிள்ளை கிடைக்கிறது. பிள்ளை கிடைத்த போது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய பிள்ளை கிடைத்த போது அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடுகிறார்கள். அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடுகிறார்கள். ஓடி சென்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தை கிடைத்து விட்டது, யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தை கிடைத்து விட்டது, பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே அந்த குழந்தை எடுத்து பிரார்த்தனை செய்கிறார்கள்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குழந்தையை எப்படி அந்த தாயார் வளர்க்கிறார்கள் தெரியுமா? அற்புதமாக வளர்க்கிறார்கள். எப்படி வளர்க்கிறார்கள்? அவர்களுக்கு இஸ்லாமிய வரலாறுகளையும் நபிமார்களுடைய தியாகங்களையும் இஸ்லாத்துக்காக முஸ்லிம்கள் செய்த தியாகங்களை எல்லாம் கதையாக இரவு பகலாக சொல்லுவார்கள். ஈமானை பற்றி சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதனுடைய அன்பை பற்றி சொல்லுவார்கள். ஹராச்ச செய்யக்கூடாது, நீ இறைவனுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்கின்ற செய்திகளை எல்லாம் அடிக்கடிக்கு குர்ஆன் வசனங்களை சொல்லுவார்கள். இப்படி தியாக பெண்மணி ஒரு தியாக பிள்ளையை இப்படி வளர்க்கிறாங்க. அவர்களுக்கு 7 வயது. யாருக்கு? அந்த குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த குழந்தை தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த குழந்தை 7 வயதாகியதும் ஓடோடி வருகிறது. யாரிடத்தில் வருகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை பார்த்து சிரிக்கிறார்கள். அதாவது ஹிஜ்ரத் செல்லும் பொழுது கிடைத்த தியாக பெண்மணிய குழந்தை, தன்னுடைய மைனியுடைய குழந்தை வருது. 7 வயது அழகழகாக அந்த குழந்தை வருகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் உடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தையை பார்த்து சிரிக்கிறார்கள். அந்த குழந்தை நேரடியாக நபிகள் நாயகத்துக்கு முன்னால் இருந்து கொண்டு என்ன சொல்கிறது தெரியுமா? 7 வயது குழந்தை, 7 வயது தான். அந்த குழந்தை சொல்ல, யார சூழல்லா, கையை நீட்டுங்கள், அல்லாஹ்வின் தூதரே கையை நீட்டுங்க. இறை தூதர் அவர்கள் கையை நீட்டி சொல்கிறார், உங்களோடு நான் பையத்து செய்ய போகிறேன் யார சூழல்லா, உங்களோடு நான் பையத்து செய்கிறேன் யார சூழல்லா என்று அந்த குழந்தை பையத்தை வாங்குகிறது. பையத்து செய்ய போகிறேன் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் சொல்கிற மார்க்கத்தை விட்டு நான் வெளியே செல்ல மாட்டேன், இணை வைக்க மாட்டேன், நான் மோசமான வழிகளில் செல்ல மாட்டேன், ஹராமான ஒன்றை செய்ய மாட்டேன், வட்டி எடுக்க மாட்டேன், 5 நேரம் நீங்கள் சொல்கிற தொழுகையை தொழுவேன், விடமாட்டேன். இதுதான் குழந்தையை இந்த முறையில் அந்த தாயார் வளர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவு தியாகம் என்பது வரலாற்று செய்திகளில் யுத்தங்களோடும் வரலாற்று நிகழ்வுகளோடும் மட்டும் சொந்தமானதல்ல. தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்படுகிற மாற்றங்கள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னிடத்தில் எப்படி மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டார்களோ அந்த மாற்றங்கள் உங்களிடத்திலும் ஏற்பட வேண்டும், என்னிடத்திலும் ஏற்பட வேண்டும், எங்களுடைய கணவர்மாரிடத்திலும் ஏற்படணும். அப்படிப்பட்ட மாற்றங்களோடு அந்த மாற்றத்தை எங்களோடு மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் எங்களுடைய குழந்தைகளோடும் அந்த மாற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கடைசி நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்களிலே அதிகமான காலம் வாழ்ந்தவர்கள். நபித்தோழர்களிலே அதிகமான காலம் வாழ்ந்தவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்கிற இஸ்லாமிய வரலாற்றிலே வந்த ஹலீஃபாக்கள் தலைவர்களிலே ஹஜ்ஜாஜ் மிகவும் கொடுங்கோலன் மன்னனாக இருந்தார். கொடுங்கோல் மன்னன். நம்ம இன்று இஸ்லாத்துக்கு வெளியிருப்பவர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தலைவன் நெதன்யாஹு, அதை போன்று இன்னும் பலர்களை சொல்லுவோம். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றுக்குள்ளும் இந்த நெதன்யாஹுவை விட மோசமான தலைவர்கள் இருந்தார்கள், மிகவும் தீயவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் துரோகம் செய்கிற போது இந்த துரோகத்தை தட்டி கேட்டவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு எதிராக பேசுகிறார்கள். இதை சகித்துக் கொள்ளாத ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்தான் தெரியுமா? தாறுமாறாக வெட்டி கொண்டு
ஒரு ஈச்சம்பழ மரத்திலே தொங்க விடுகிறான். ஒரு ஈச்சம்பழ மரத்தில் தொங்க விடுகிறான். அந்த வழியாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு செல்கிறார்கள். செல்லும்போது பார்க்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை ஹஜ்ஜாஜ் கொன்று ஒரு மரத்திலே தொங்க விட்டு இருக்கிறான். கண்ணீர் விட்டு அழுது கதறி சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரே, உலகத்தில் உங்களை மோசமானவன் என்று கொடியவன் என்று இந்த ஹஜ்ஜாஜ் கொண்டிருக்கிறான். உங்களை விட நான் நல்ல ஒருவரையும் மார்க்கத்தை பின்பற்றியவரையும் மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவரையும் இந்த மண்ணில் நான் காணவில்லை என்று கதறி அழுதுவிட்டு அந்த இடத்தை விட்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சென்று விடுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சென்று விட்டதும் இந்த செய்தியை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தெரிந்து கொண்டதும் என்ன செய்கிறான் என்றால், சில ஆட்களை அனுப்பி இந்த சடலத்தை நீங்கள் இந்த ஈச்சமர மரத்திலே வைத்து விடாமல் தூக்கி யூதர்கள் வாழுகிற பகுதியில் எரிந்து விடுங்கள். யூதர்கள் வாழுகிற பகுதியில் எரிந்து விடுங்கள். யாருடைய சடலத்தை? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகத்துடைய பாச அறையில் வாழ்ந்த அந்த நபித்தோருடைய சடலத்தை எரிந்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்படியே செய்யப்படுகிறது. இதை அம்மையார் அவர்கள் அவருடைய தாய் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அப்போது மிகவும் கிழட்டு பருவத்தில் வயது போன காலம். இந்த சமயத்தில் இருக்கும் பொழுது இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களை இந்த அம்மையார் அவர்களும் திட்டுகிறார்கள். இவன் என்ன செய்யறான் தெரியுமா? இவன் பல சம்பவங்கள் அங்கே நடைபெறுவதற்கு பின்னால் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சொல்கிறான், நீயும் என்னை திட்டினால் உன்னுடைய மகனுக்கு எப்படி நடக்குமோ இதைவிட மோசமாக உன்னையும் நான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதைகளிலே உன்னை இழுத்து செல்வேன், உன்னை கொலை செய்வேன் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த அம்மையார் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் இருந்த வீரத்தை பாருங்கள். ஹஜ்ஜாஜே, உன்னால் எதையும் எனக்கும் என்னுடைய மகனுக்கும் செய்ய முடியும். இந்த உலகத்தில் நீ என்னை கொண்டு விடுவாய், என்னுடைய மகனை கொண்டிருக்கிறாய், வெற்றி பெற்று விட்டாய். ஆனால் மறுமையில் இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. மறுமையில் இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. மறுமையில் என்னுடைய மகன் வெற்றி பெறுவான், நாங்கள் வெற்றி பெறுவோம், நிச்சயமாக நீ தோற்று விடுவாய். அப்போது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களை இந்த பெண்மணியத்தில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, நீ ராத்துன் நிட்டாகைன் என்று சொல்கிற இந்த பிடவையை கொடுத்த பெண்மணி தானே? அப்ப வரலாற்று செய்தியை அவர்கள் அழகாக இதற்குத்தான் இந்த பேர் எனக்கு கிடைத்தது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நான் நபிகள் நாயகத்திலிருந்து 2 செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் நபிகள் நாயகத்திலிருந்து 2 செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் ஒரு செய்தி, பெருமானாருடைய மறைவுக்கு பின்னால் பொய்யர்கள் இந்த உலகத்தில் தோன்றுவார்கள். அந்த பொய்யர்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பின்னால் இந்த பூமியிலே கொடும் கோளர்கள் உருவாகுவார்கள். நீ அவர்களாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்வும் போக்கும் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். நபிகளாரோடு இருந்த அன்பு, இஸ்லாத்தோடு இருந்த அவர்களுக்கு தொடர்புகள், இஸ்லாமிய மார்க்கத்தோடு இந்த கட்டத்தில் கூட ஒரு ஹதீஸ சொல்றாங்க. கடைசி கட்டத்தில் கூட, வயது போன காலத்தில் கூட வந்து கொண்டு ஒரு நாட்டு மன்னனுக்கு முன்னால், கொடியவனுக்கு முன்னால் கை நீட்டி பேசி ஹதீஸை சொல்லி நீ அப்படிப்பட்ட கொடியவனாக இருக்கிறாய் என்று சொல்லுகிற அளவு வீரமிக்க பெண்மணிகளாக வாழ்ந்தார்கள். என்றால்
நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்கிற வீரம் என்பது சர்வசாதாரணமாக கணவனோடு சண்டை பிடிப்பது, பக்கத்து வீட்டில் சண்டை பிடிக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகளை சத்தம் போடுறது கிடையாது. நாம் மார்க்கத்தில் எந்த அளவு படித்திருக்கிறோம், இந்த மார்க்கத்துக்காக எந்த அளவு உதவி செய்திருக்கிறோம். உம்மு உமாரா அல் அன்சாரி என்று சொல்கிற ஒரு பெண்மணி ரசூலிட கேட்கிறேன், யார் ரசூலல்லாஹ், ஆண்களை பற்றி மாத்திரம்தானே குர்ஆன் வசனம் இறங்குகிறது, பெண்களை பற்றி குர்ஆன் வசனம் இறங்கவில்லையே அல்லாஹ்வின் தூதரே என்று அல்லாஹுடைய தூதரிடத்தில் குர்ஆனை படித்துவிட்டு முஸ்லிமீன முஃமினீன அன்றைய காலத்தில் அப்படித்தான் இருந்தது, அந்த காலத்தில் அப்படி இறங்கிக் கொண்டிருந்தது. மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், தர்மம் கொடுக்கக்கூடிய ஆண்கள் என்று குர்ஆனில் வசனங்கள் வருகிறது. ஏன் பெண்களை பற்றி பேசவில்லை யா ரசூலல்லாஹ் என்று அந்த பெண்மணி உம்மு உமாராங்கிறவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது அல்லாஹு தஆலா சூரா அஹ்ஸாபில் 35வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் என்று வரக்கூடிய வசனத்தை அல்லாஹு தஆலா மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், அதை போன்று உறுதியான ஆண்களும் ஈமானில் உறுதியான பெண்களும், உண்மை சொல்லக்கூடிய ஆண்களும் உண்மையாக இருக்கக்கூடிய பெண்களும், பொறுமையோடு வாழுகின்ற ஆண்களும் பொறுமையாக வாழுகின்ற பெண்களும், தன்னுடைய அபத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்களும் என்று இறைவசனம் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விக்கு பின்னால் இறங்குகிறது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே மின்பருக்கு மேலால் ஏறி இந்த வசனத்தை மக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் பெண்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு என்பது மார்க்கத்தை படிப்பதிலே இருந்தது, மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் இருந்தது, தர்மம் செய்வதிலே இருந்தது. தர்மம் செய்தார்கள். தர்மம் என்பது ஆண்களுக்கு மட்டும் சொந்தமான பகுதி கிடையாது, பெண்களுக்கும் சொந்தமான பகுதி. கணவன் தர்மம் செய்யும் போது அதில் எனக்கும் ஒரு பங்கு வேண்டும் என்று ஏற்று அவர் செய்கிற தர்மத்தை போன்று பெண்களும் தர்மம் செய்ய வேண்டும். குர்ஆனை படிக்க வேண்டும். இரவு எழுந்து தன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு இரவு காலை பகுதியிலே தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழும்பி தொழ வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். பயான் நிகழ்ச்சிகள், மார்க்க உபதேசங்களை ஆண்கள் எப்படி செய்கிறார்களோ அதை போன்று நான் செய்யவில்லை என்றாலும் என்னுடைய பிள்ளைகளாவது இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற தாகத்தில் அந்த பிள்ளைகளை மார்க்க வழியிலே உருவாக்க வேண்டும். அரபு மதரசாக்களிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்படி பெண்களுடைய பகுதிகளை இஸ்லாம் மிக ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறது. என அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, மூமினான பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த உலகத்தில் மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழுகின்றவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுடைய பார்வைகள், அவர்களுடைய சிந்தனைகள், அவருடைய கவனங்கள் எல்லாம் மார்க் அடிப்படையில், இறைவன் ஹலாலாக்கிய அடிப்படைகளில் இருக்கும். எப்படி ஒரு மூமினான ஆண்களுடைய பார்வைகள், சிந்தனைகள், செயற்பாடுகள் இருக்குமோ அதை போன்று பெண்களும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா மூமினான பெண்களுக்கு உதாரணமாக சொல்கிறார். எனவே ஆண்களை விட பெண்களுக்கு சொர்க்கத்தை அடைந்து கொள்கின்ற பாதை மிகவும் இலேசானது. ஆண்களை விட பெண்களுக்கு சொர்க்கத்தை அடைந்து கொள்கின்ற பாதை இருக்கிறதே மிகவும் இலேசானது. நீங்கள் ஆண்களை விட இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில், நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதில் உங்களுக்கு பல பகுதிகள் வாழ்க்கையிலே உண்டு. நீங்கள் சமைத்து போடுவதில், நீங்கள் குழந்தை கணவனுடைய ஆடைகளை கழுவி போடுவதில், வீட்டை துப்புரவு செய்வதில் பல பெண்கள் வேலைகளை செய்கிறார்கள். ஆண் சமுதாயம் இதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவர்கள் அவருடைய வேலைகளை, கடை வேலைகளை, வெளியே இருக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களை, இதையெல்லாம் சர்வசாதாரணமாக ஒருவன் நினைத்து விடக்கூடாது. ஒரு பெண் இல்லத்தரசியாக இருந்து கொண்டு அவள் பல கடமைகளை செய்கிறாள் என்றால் அந்த கடமையை நான் செய்யும் போதுதான் அந்த கடமையின் தாக்கம் எப்படி பெரிதாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ளலாம். இதனால் தான் ரசூலுல்லாஹ்
ஆயிஷா அம்மையார் அவர்களோடு சேர்ந்து வீட்டு பணிகளில் ரசூலுல்லாஹ் ஈடுபடுவார்களா? இதனால மாப்பிள்ளை மாட்ட போய் என்னோட நீங்க இந்த வீட்டு பணிகளில் கூட்டுங்க தொடைங்கன்னு சொல்லி சண்டை பிடிக்காதுங்க. அவர்கள் வந்தால் சேர்த்துக் கொள்வார்கள். ஆண்கள் ஈடுபட வேண்டும். இதை ஒரு தரக்குறைவான ஒன்றாக கருதக்கூடாது. சில ஆண்கள் இதை தரக்குறைவாக கருதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சமையல் செய்யும் பொழுது ஆயிஷா அம்மையாரோடு சேர்ந்து பங்கு கொள்வார்கள், வீட்டு கடமைகளை செய்வார்கள். பாங்கு சொல்லிவிட்டால் ஆயிஷா அம்மையார்கள் எழுந்து சென்று தொழுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். எனவே இந்த கடமைகளை செய்வது தர்மம். நீங்கள் செய்கின்ற இந்த விஷயம் இருக்கிற தர்மம். ஒரு ஆண்மகனுக்கு செய்யாத தர்மம், செய்ய முடியாத தர்மம், பிள்ளைகளுக்கு செய்வது தர்மம், கணவனுக்கு செய்வது தர்மம், அன்பை வீட்டில் வளர்ப்பது தர்மம், இப்படி பல கடமைகளை நாளாந்த நல்ல மகளில் செய்கிற பாக்கியம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறார். இவைகள் சொர்க்கத்தின் பாதைகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் மார்க்க உறுதியும் இணை வைக்காத தன்மையும் பித்அத்தை விட்டும் நீங்கள் உங்களை அப்புறப்படுத்தி குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதோடு தொழுகை நோன்பு நல்ல நோக்கத்தோடு இது அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறேன், வேறு யாருக்கும் செய்வதில்லை என்ற சிந்தனையோடு நீங்கள் இவைகளை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்தை கொடுப்பார். அன்புக்குரிய தாய்மார்களே, பயான் நிகழ்ச்சிகளை பொறுத்தவரையில் உபதேசங்களாக அமையும். உபதேசங்கள் என்பது நோக்கமல்ல. அந்த உபதேசத்தை செய்யக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதுதான் நோக்கம். எனவே அந்த நடைமுறைப்படுத்துவது பொறுமையோடு வாழ்க்கையை கொண்டு போவது. அந்த பொறுமைங்கிறது கஷ்டத்தில் வறுமையின் மட்டுமல்ல, மற்றவர்கள் ஏசும் போதும் பேசும்போதும் சண்டை விடுக்கும் பொழுதும் பொறுமை. அதை போன்று நல்ல முறையில் நல்ல வார்த்தைகளை நாம் எப்போதும் பேச பழகிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்னால், கணவனுக்கு முன்னால், மற்றவர்களுக்கு முன்னால். இதைவிட பெரும் பாக்கியம் வேறு எந்த ஒன்றும் கிடையாது. நாம் செய்கின்ற எல்லா விதமான பெரிய பெரிய நன்மைகளுக்கும் பவுண்டேஷனாக அமைவது இதுதான். எனவே அப்படிப்பட்ட நன்மையான வார்த்தைகளை, துவாக்களை, காலை மாலை துவாக்களை நாம் ஓதி வாழ்க்கையிலே சிறந்து சொர்க்கத்துக்கு செல்லுகின்ற மூமினான பெண்களுடைய பாதையில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.